Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் யூனிட் எக்ஸசைஸ் 7ல கொஸ்டின் நம்பர் 5. Find the number of coins. காயின்ஸோட டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் தென் திக்னஸ் வந்து 2 மில்லிமீட்டர் திக்னஸ் டு பி மெல்டட் டு ஃபார்ம் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் நார்மல் சிலிண்டர் தான். தென் சிலிண்டரோட ஹைட் 10 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் வந்து 4.5 சென்டிமீட்டர். நமக்கு காயினை மெல்ட் பண்ணி இந்த சிலிண்டர் வந்து கிரியேட் பண்றப்ப எத்தனை காயின் வந்து தேவைப்படும் அதுதான் இங்க கொஸ்டின். காயினோட டயாமீட்டர் வந்து 1.5 சென்டிமீட்டர், தென் திக்னஸ் அதாவது ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் கான்செப்ட் 2 மில்லிமீட்டர். தென் இதை மெல்ட் பண்ணி நமக்கு சிலிண்டர் கிரியேட் பண்ணுறோம். அதாவது நம்பர் ஆஃப் காயின்ஸை மெல்ட் பண்ணி நமக்கு ஒரு பெரிய சிலிண்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். சிலிண்டரோட ஹைட் 10 சென்டிமீட்டர், தென் டயாமீட்டர் ஆஃப் தி சிலிண்டர் இஸ் 4.5 சென்டிமீட்டர். நமக்கு இங்கே என்ன கான்செப்ட், இங்கே n நம்பர் ஆஃப் காயின்ஸை மெல்ட் பண்ணி நமக்கு ஒரு சிலிண்டரை வந்து கிரியேட் பண்ணுறோம். அப்போ n டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் காயின் is equal to வால்யூம் ஆஃப் சிலிண்டர். நமக்கு n வேணும் அப்படிங்கிறப்ப வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் காயின். இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எழுதிடலாம். காயினோட டயாமீட்டர் d1 is equal to 1.5 சென்டிமீட்டர். நமக்கு ரேடியஸ் தான் தேவையா? ஸோ இப்போ r1 is equal to 1.5 divided by 2 that is equal to 0.75 சென்டிமீட்டர். நமக்கு எப்பயுமே டெசிமல்ஸ் வச்சு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி எழுதலாம்? 75 divided by 100, so 3/4 centimeter. R1 is equal to 3/4 centimeter. காயினோட ஹைட் கொடுத்துட்டாங்க, நம்ம h1 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஹைட் வந்து 2 மில்லிமீட்டர். நமக்கு எப்பயுமே சேம் யூனிட் இருக்கணும், அப்போ சென்டிமீட்டரை மாற்றிக்கலாம். ஸோ 2 divided by 10 சென்டிமீட்டர். h1 is equal to 1.5 சென்டிமீட்டர். இப்போ காயின் முடிஞ்சிருச்சு. நமக்கு சிலிண்டரோட டைமென்ஷன்ஸ் இதனோட டயாமீட்டர் நமக்கு d2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 4.5 சென்டிமீட்டர். அப்போ r2 வேல்யூ d2 divided by 2, ஸோ 2.25. நமக்கு ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா 9/4 சென்டிமீட்டர். தென் இதோட ஹைட் நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, h2 is equal to 10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம டைரெக்டாக வால்யூம் ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு எத்தனை காயின் தேவைப்படும்? ஸோ n நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் divided by coin volume. நமக்கு ஃபார்முலா pi r2 ஸ்கொயர் h2 divided by காயின் அப்படிங்கிறப்ப நமக்கு r1 ஃபிக்ஸ் பண்ணோம், pi r1 ஸ்கொயர் h1. இங்கே pi காமன் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ r2 ஸ்கொயர் h2 divided by r1 ஸ்கொயர் h1. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதனோட ரேடியஸ் வந்து 9/4. ஸோ 9/4 தென் ஸ்கொயர், ஹைட் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க நமக்கு 10 சென்டிமீட்டர் டிவைடட் பை r1 என்னது 3/4. ஸோ 3/4 தென் ஸ்கொயர், இதனோட ஹைட்
1/5. இங்க நமக்கு 9 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 10 டிவைடட் பை 3 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர். தென் இந்த 5 வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷனா? ஸோ மல்டிப்ளைட் பை 5 தென் டினாமினேட்டர்ல 1 அது தேவையில்ல. இப்போ 4 ஸ்கொயர் காமன். தென் 9 டைம்ஸ் 9 multiplied by 10 times 5 50 divided by 3 square வந்து 9. நமக்கு 9 and 9 cancel. So 9 times 5 45. அப்ப 450. Then இது வந்து count தான். So n is equal to 450 coin. அப்ப நமக்கு தேவையான சிலிண்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு 450 காயின் வந்து நமக்கு மில் பண்ணணும். Thank you.